ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் எல்லாத்துக்குமே இந்த மெசேஜ் அனுப்பி விட்டுருந்தேன் என் வாட்ஸ்அப்பில். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் குவிக் செக் லெட் மீ ஆஸ்க் யூ ஹானஸ்ட்லி சொல்லிட்டு. ஸோ ஸ்டில் கன்ஃபியூஸ் அபவுட் வாட் இஸ் எஸ்எல்டிபி, வாட் இஸ் 0.0 லாட் சைஸ், ஹவு மச் டஸ் இட் ரிஸ்க், பை லிமிட் செல் லிமிட் என்ன. ஸோ இதில் வந்து எல்லாருமே ஒரு வித்தியாசம் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு செய்ய போகிறது இதை பற்றி நம்ம ரெண்டாவது. அப்புறம் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். So which part of Forex is confusing for you right now? I don't understand SLTP. I'm not sure what's lot size and how it affect my risk. So அங்கே ஒருத்தர் போட்டிருந்தாரு, bro, I need to know where and how I can enter for long and short position trades. And also the risk management, brother, that's killing me சொல்லிட்டு. ஸோ இப்போ இவருக்காக இன்னும் சில பேர் அனுப்பியிருந்தாங்க, நிறைய பேர் ஆக்சுவலி இதை அனுப்பியிருந்தாங்க இதே விஷயத்துக்கு. லாட் சைஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது எப்படி அவங்க அக்கௌண்ட்டை ரிஸ்க் பண்ணதுன்னு தெரியல. ஸோ அதுக்காக இந்த வீடியோ மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் money management, lot size or risk management எல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் வரும், அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன். ஸோ வி கோனா கெட் ஸ்டார்டட், லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரிஸ்க் என்ன, லாட் சைஸ் என்னன்னு தெரியலனா முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் சைஸ் எவ்வளோன்னு தெரியணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் பேசிக்லாம். நீங்கள் பேபிஸ் போயிட்டு லாட் சைஸ் கால்குலேட்டர் தட்டுங்க. ஓகேயா, அப்போ இங்கே வந்துடும் அப்படி லாட் சைஸ் கால்குலேட்டர் சொல்லிட்டு. ஸோ இதில் நான் கொஞ்சம் மேஜிக் கட்ட போகிறேன். லெட்ஸ் சே உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் இப்போ நீங்கள் எவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, $100. லெட்ஸ் ஸ்டார்ட் $100 இல்லை $1000 வச்சுக்குவோம். இப்போ இந்த ட்ரேட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் பண்ண போகிறீங்க பெர்சன்டேஜில். அதாவது இப்போ 2% நம்ம ரிஸ்க் பண்ணுறோம் வச்சுக்குவோம். ஓகேயா, இப்போ 2% எடுத்துறேன். இப்போ 10% ரிஸ்க் பண்ணுறோம். ஸோ 10% ரிஸ்க் பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ட்ரேட்டை 10 வாட்டி தோத்தாலே நான் தோற்றுருவேன். அதாவது கீழே எழுதுவோம். ஓகே, இப்போ ரிஸ்க் ரிவார்டு வருவோமே. நீங்கள் ரிஸ்க் வந்து எவ்ரி ட்ரேட் ஓகே 10% பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எம்சி ஆகிறதுக்கு 10 ட்ரேட் இருந்தாலே போதும், அக்கௌண்ட் வந்து மார்ஜின் கால் ஆயிரும், லாஸ் ஆல்லாம். ஸோ 10 ட்ரேட்டில் மார்ஜின் கால் ஆனால் உங்களுக்கு ஓகேயா, நீங்கள் முதல்ல கேட்டுக்கணும். 10 ட்ரேட்டில் மார்ஜின் கால் ஆகுது உங்களுக்கு ஓகேனா அதை நீங்கள் 10% ரிஸ்க் பண்ணலாம். பட் நான் அப்படி செய்ய மாட்டேன்ல. ஆக்சுவலி 5% ரிஸ்க் பண்ணுறோம் வச்சுக்குவோம். 5% ரிஸ்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ட்ரேட்ஸ். ஏன் 20 ட்ரேட்ஸ்னால் 5 × 20 உங்களுக்கு 100% கிடைக்கும். ஸோ நீங்கள் 5% ஒரு ரிஸ்க் பண்ணிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 20 ட்ரேட் தூக்கணும். 20 ட்ரேட்ஸ் லூசிங் வேணும் நீங்கள் ஃபுல்லாக மார்ஜின் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த கலரு ஓகே, தொடர்ந்து 20 ட்ரேட் தூக்கணும் நீங்கள் ஃபுல்லாக மார்ஜின் கால் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகே நீங்கள் பார்க்கணும். இது ஓகேனா தென் யூ கேன் கோ வித் தட். ஸோ பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இது 1%. அதாவது நீங்கள் எதுனா 100 ட்ரேட் எடுக்கணும்ல தோக்கிறதுக்கு. ஸோ இது தோக்கிறதுக்குள்ளேயும் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். இல்லை 2% வச்சுக்குவோம். 2%னா எப்படியும் உங்களுக்கு 50 ட்ரேட் வேணும் நீங்கள் தோக்கிறதுக்கு. லூசிங் கண்டினியூஸ்லி. நம்ம வந்து ஜெயிக்கிறது வந்து போனஸாக பாருங்கள். நீங்கள் எவ்வளோ வாட்டி தோக்க போகிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை வாட்டி தோத்தாலும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கணும். யூ நீட் டு சர்வைவ் டு கம் பேக் ஃபார் another டே ஆர் another வீக். நீங்கள் வந்து சும்மா அப்படியே ட்ரேட் அடிக்கிட்டே போக முடியாது. யூ நீட் டு நோ when you want to stop and when you want to do this. ஸோ இதுதான் ரிஸ்க். லெட்ஸ் நீங்கள் 4% வச்சுக்கோங்க. இதே 4%னா நீங்கள் வந்து 25 ட்ரேட்ஸ் எடுக்கலாம். லூசிங் யூசி நான் ரிஸ்க் ஏற்றுனா என்னோட லூசிங் ட்ரேட் அப்படியே குறையுது, தெரியுதா? நான் ரிஸ்க் ஏற்ற 100 ட்ரேட்ஸ்லேருந்து 50 ஆச்சு, 25 ட்ரேட் ஆச்சு. ஸோ லெட்ஸே உங்களுக்கு 4% ஓகேனா நீங்கள் 4% போகலாம், 2% போகலாம். இட்ஸ் அப் டு யூ. லெட்ஸே நான் 2%லேருந்து வரேன். 2% கொஞ்சம் டூவபிளாக இருக்கும். 2% ரிஸ்க்கு. ஓகே, இப்போ நான் ரிஸ்க் முடிவு பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, எனக்கு ரிஸ்க் இவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எவ்வளோ தோக்க போகிறேன்னு தெரியலையே. ஸ்டாப் லாஸ் என்ன பீப்ஸ்னு தெரியாமல் எப்படி நீங்கள் ரிஸ்க் கொண்டு கணக்கு பண்ணுவீங்க? அதாவது 2% ரிஸ்க்குனா இப்போ அமௌண்ட்டுக்கு வருவோம். ஓகே, ஜஸ்ட் புடி இது வந்து பெர்சன்டேஜில் இருக்குது. இப்போ அமௌண்ட் வச்சு பார்த்தோன்னா $1000க்கு 10%னா $100. ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் $100 ரெடி ஆகிட்டீங்க தோக்கிறதுக்கு வச்சுக்குவோம். ஆனால் இந்த $100 தோக்குறது நீங்கள் என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இது ரிஸ்க் எடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் $100 தோக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, $100 ஃப்ளோட்டில் போனால் நான் போய் நைட்டு நிம்மதியாக தூங்கிடுவேன். ஐ ஒன்ட் பி awake. ஸோ தட்ஸ் why you want to practice. once you take the trade you don't need to நீங்கள் சார்ட் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் ரொம்ப எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது இது ஸ்டாப் ஆயிருமா, இதை நல்லா தான் பார்க்க முடியல, எனக்கு தூக்கம் வருமானு நினச்சிங்கன்னா தட் மீன்ஸ் நீங்கள் ஆப்வியஸ்லி யூ ஆர் ரிஸ்கிங் a lot. அதுதான் சிம்பிள். இப்போ இந்த 100க்கு எவ்வளோ பிப்ஸ்ன்னு தெரியும். நம்ம
அதாவது எவ்வளோ பிப்ஸு இந்த $100 வந்து அது சஸ்டெயின் பண்ணும்? 5 பிப்ஸா, 10 பிப்ஸா, 20 பிப்ஸா, 30 பிப்ஸா? ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு லாட் சைஸ் வரும். ஏன்னா நீங்கள் $100ன்னு போயிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் எத்தனை பிப்ஸ் எடுத்தால் நீங்கள் தோப்பீங்க, எத்தனை லாட் சைஸ்க்கு? ஏன்னா லாட் சைஸ் இங்கே பிப்ஸ் மாற 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 உங்களுக்கு எஸ்எல்லும் மாறும். எக்ஸாம்பிள் 2%, 10% ரிஸ்க் வச்சுக்கோமே. ஸோ இப்போ நான் வந்து 10 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். என் அமௌண்ட் ரிஸ்க் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் லாட் வண்டி பாருங்கள், ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் வண்டி பாருங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் லாட் வந்து $1 கட்டுது. ஸோ $1 நான் 10 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சேன்னா எனக்கு வந்து 10 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ் ஆகும். ஓகே, இது 10 $1க்கு. இப்போ இது லைட்ஸே 20 ஆக்கிட்டே வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் 20னா உங்கள் லாட் சைஸ் வந்து 0.5. ஸோ நீங்கள் 10 பிப்ஸ்னு அதாவது $100ன்னு 10% ரிஸ்க் முடிவு பண்ணிட்டீங்க. பட் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 40. அப்படின்னா நீங்கள் 25 லாட் தான் பாய்ச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் போய்ட்டு என்ன பாய்ப்பீங்கன்னா சம்டைம்ஸ் 1 லாட் பாய்ச்சிருவீங்க. ஏன்னா ஒரு ட்ரேட் எடுத்துருப்பீங்க, அது 10 பிப்ஸாக இருந்திருக்கும். இப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் 40, பட் அதே லாட் சைஸ் பாய்க்கிறீங்க. அங்கே தான் தப்பு. லாட் மாற மாற உங்களோட என்ட்ரியும் மாறும். ஓகேயா? இது வந்து லெட்ஸே நீங்கள் வந்து இப்போ ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். யூ நீட் டு கிரியேட் லைக் அ டேபிள்லாம், ஸோ தட் யூ நோ வாட்ஸ் கோனா பி. ஓகே, லெட்ஸே $100க்கே வச்சுக்குவோம், $1000க்கு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ ரிஸ்க் வந்து 10% முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, இது எஸ்எல்டிபினா இதுதான். இப்போ செல்லுக்கு இங்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 250 பாயிண்ட்ஸ் வருது. இதுனா 25 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் 250. ஓகே, இது 250. இன்னொரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க, இது வந்து இந்த வாட்டி குறவாக வந்திருக்கு, 15 தான் வந்திருக்கு. அதே இது வச்சுக்கோமே 15. ஸோ 15க்கு என்ன லாட் சைஸ் பார்ப்பீங்க? ஒரே ரிஸ்க்கு. ஓகே, 25க்கு என்ன பார்ப்பீங்க, 15க்கு என்ன பார்ப்பீங்க ஸ்டாப் லாஸ். அப்புறம் இன்னொரு என்ட்ரி எடுத்துக்குவோம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 பிப்ஸ் பார்ப்பீங்க வச்சுக்குவோம். இல்லை 35லாம், 35. அப்புறம் இன்னொன்று 50. அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மற்ற கரன்சிலாம் ட்ரேட் பண்ணுறீங்க, மற்ற பேர் ட்ரேட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, கரன்சி தவிர நீங்கள் 50 பாய்க்கிறீங்க வச்சுக்கோங்க. ஸோ ஒன்றுக்கும் என்ன லாட் சைஸ் வரும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 15 பிப்ஸ் வச்சுருக்கோம். Let me just label here 15 pips. Change color. Let's go to a bit light green. Oh. Okay. Next பார்த்தீங்கன்னா 25 pips வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 35 and 50 and 50 pips. ஓகே, ஸோ இப்போ இது இந்த சைடு வந்துட்டோம். இப்போ நம்ம ரிஸ்க் முடிவு பண்ணோம். ஓகே, லெட்ஸ் டேக் $100 இல்லை, ஜஸ்ட் புட் சிம்பிள் மேட்ச்ல $1000 ரிஸ்க் வந்து நம்ம வந்து கன்வென்ஷனல் போகல 2% ரிஸ்க். இதுதான் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் வைப்பாங்க, 2% ரிஸ்க். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் 25% 50 ட்ரேட்ஸ் வரைக்கும் தோக்குற வரைக்கும் உங்களால் முடியும்னு சொல்லிட்டு. இப்போ எவ்ரி பிப்ஸுக்கு எவ்வளோ லாட் சைஸ்? 25 பிப்ஸு, 35 பிப்ஸு, 50 பிப்ஸுக்கு என்ன லாட் சைஸ் வரும்? ஒரே லாட் சைஸ் நினைக்கிறீங்களா? அங்கே தான் வராது ஒரே லாட் சைஸ். இப்போ இங்கே போயிட்டு இதை 2% போட்டு EURUSD பே மொதல் ஒரு பே செய்வோம். மொதல் 15லேருந்து வருவோம். 15 எவ்வளோ வருது? 1.133 வருது. ஸோ திஸ் இஸ் யோர் லாட் சைஸ் 0.133. ஸோ நீங்கள் ரொம்ப 2 டெசிமல் போட்டாலே போதும். ஸோ 0.13. ஓகே, அடுத்து 25னா எவ்வளோ வருது? 0.08. ஸோ இங்கே லாட் சைஸ் நீங்கள் மாற்ற உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, 35னா எவ்வளோ? பே வந்து EURUSD 0.05. ஸோ 50 பிப்ஸ்னா எவ்வளோ வருது? 0.04. ஸோ 0.04க்கு வருது. இது வந்து கரன்சி, இது வந்து அக்கௌண்ட் சைஸ். என்ன கரன்சியில் வச்சுருக்கீங்க? USDனா USD, ஈரோனா ஈரோ, அந்த மாதிரி.
உங்கள் டாலரில் மோஸ்ட்லி நம்ம யூஎஸ்டி பாய்ப்போம். ஸோ அதனால் நான் $1000 வச்சுருக்கேன். ரிஸ்க் 2%, லாட் சைஸ் கரன்சி பை யூஎஸ்டி. இந்த ஸ்டாண்டர்ட் லாட் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15 பிப்ஸ்க்கு 0.03 லாட் நீங்கள் ரிஸ்க் பண்ணியிருக்கணும். 50 பிப்ஸுக்கு 0.04. ஸோ உங்களோட பிப்ஸ் மாற 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 உங்களோட லாட் சைஸும் மாறும். இந்த பே வந்து EURUSD. ஓகே, லெட்ஸ் நீங்கள் வேறு பே ட்ரேட் பண்ணுறீங்க, இது மாறும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த பின்னாடி USDலாம் வருதுல்ல, அதாவது EURUSD, கிரேட் பிரிட்டன் USD, NZD USD, AUD USDக்கு நீங்கள் ஒரே லாட் சைஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த USDலாம் பின்னாடி வர்றதுக்கு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கே USD லெட்ஸே நான் போயிட்டு USD பார்த்தீங்களா, கிரேட் பிரிட்டன் USD போட்டால் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ லெட்ஸே USD CAD போகிறேன்னு வச்சுக்குவோம், USD JPY. இப்போ லாட் சைஸ் மாற பாருங்கள். USD JPY ஆஸ் ப்ரைஸ் கேட்குது. ஸோ USD JPY ஆஸ் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு 146, இங்கே இருக்குது பாருங்கள் 146.57. ஓகே, ஸோ 146.57 கால்குலேட். பார்த்தீங்களா, உங்களோட லாட் சைஸ் வந்து 0.05 ஆயிடுச்சு 50 பிப்ஸ்க்கு. ஆனால் இங்கே 0.04, இங்கேருந்து 0.058. இது இப்படியே நான் வந்து 15 பிப்ஸ்க்கு மாத்திர வச்சுக்குவோம், 0.19. இங்கே பார்த்தீங்கன்னா 0.13 தான். இது அப்படியே USD JPYக்கு போட்டால் the lot size changes immediately. Just change the color. Okay. So USD JPY பாருங்க, 15 பிப்ஸ் போட்டால் 0.19, 25 போட்டால் 0.11. ஸோ இது சின்ன இதனால உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் அப்பயும் வருது. ஆனால் நீங்கள் பெரிய அக்கௌண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். கரெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 பிப்ஸ்லாம் பாருங்கள், 13 cents to 19 cents. இது வந்து $1,000. லட்சே நான் $10,000 வச்சுருக்கேன்னா அப்படியே மாறும், தெரியுதா? 58. ஸோ ஒரு உள்ளி 30 காசுக்கும் ஒரு உள்ளி 90 காசுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். 130, 190 இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். 60 cent டிஃப்ரென்ஸ் வரும். $10,000 போட்டிங்கன்னா $100,000 போட்டிங்கன்னா இன்னும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு கரன்சி இப்போ மாற மாற உங்களோட லாட் சைஸும் மாறும். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே போய்ட்டு வேறு என்ன கரன்சி நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். AUD JPYனா உங்களோட USD JPY தான் கிடைக்கும். ஏன்னா பின்னாடி JPYனால என்ன டினோமினேட்டர் மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். ஓகேயா? ஸோ நீங்கள் லாட் சைஸ் வந்து என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, ப்ரோ என் ரிஸ்க்கு நான் என்ன பண்ணலான்னு. உங்கள் லாட் சைஸ், ஸ்டாப் லாஸ் சைஸ் தெரியாமல் உங்களோட ரிஸ்க்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போ லெட்ஸ் சே ஸ்டாப் லாஸ் இது, ஆனால் நீங்கள் ரிஸ்க் வந்து 5% எடுக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி லாட் சைஸ் வந்து 1.46 ஆயிடுச்சு. $1,000 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி 0.14. லட்சே நீங்கள் 10% ரிஸ்க் பண்ண போகிறீங்கன்னா 0.23. ஸோ ரிஸ்க் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ யூ நீட் டு புட் அ டேபிள் லைக் திஸ். எந்தெந்த ட்ரேட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி நீங்கள் டேபிள் வச்சுக்கணும். $1,000 ரிஸ்க் 2%. ஓகே, இதெல்லாம் இந்த SL வந்துச்சுன்னா நான் இந்த ஸ்டாப் லாஸ் பாய்ப்பேன். ஸோ திஸ் இஸ் வை யூ நோ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போகிறீங்கன்னு. ரிஸ்க் ஃபார் எவ்ரி ட்ரேட் இது எப்படி இருந்து எடுப்பீங்கன்னா, இப்போ இது ரெண்டாவது கேள்வி. ஐம் நாட் ஷுர் வாட் இஸ் லாட் சைஸ் அண்ட் ஹவ் இட் அஃபெக்ட் மை ரிஸ்க். ஸோ இதுதான் இப்போ நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் 0.0 லாட் சைஸ், ஹவு மச் டஸ் இட் ரிஸ்க்? இந்த கேள்விக்கு தான் இப்போ நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். மற்ற கேள்விக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதில் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். ஸோ வேறு ஆளுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட். அடுத்து எந்த வீடியோ பற்றி செய்யலாம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி. இதுதான் ரிஸ்க். இப்படி தான் நீங்கள் லாட் சைஸ் கணக்கு பண்ணணும். எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, எவ்வளோ தோக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிக்கணும். அண்ட் இட் சேஞ்சஸ் ஃபார் எவ்ரி பேர். இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸ் லாட் சைஸ். ஸோ அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஃபாலோ மை சேனல். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா?